இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா PM கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின தகவல் தாங்க இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நாட்டில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வராங்க. நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வர ஒரு திட்டம் தாங்க பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை பாத்தீங்க அப்படின்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டில் 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 19 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் 20வது தவணையும் விரைவில் வெளியாக போறதா ஒரு புது தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு விரைவில் வெளியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தவணை பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 20ஆம் தேதியே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. பட் அப்படி எதுவுமே நடக்கலைங்க. தற்போது ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகள் ஒரு பெரிய பரிசை பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த முறை சுமார் 10 கோடி விவசாயிகள் தவணை பணத்தை பெறக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க. இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவணைக்கு ரூபாய் 2000 வீதம் 19 தவணைகளை அரசாங்கம் இதுவரை வெளியிட்டிருக்காங்க. 20வது தவணை தொகை வெளியிடுவது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வரலங்க. பட் ஜூலை 1st வீக் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின புது அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா தவணை பணத்தை நீங்க எந்தவித சிக்கலும் இல்லாம பெற சில முக்கியமான பணிகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா EKYC, அதாவது விவசாயிகள் விரைவாக EKYC செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்தோட அதிகாரப்பூர்வமான ஒஃபிஷியல் வெப்சைட்க்கு போக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா EKYC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மற்றும் தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதாரோட இணைக்கப்பட்ட எண்ணில், அதாவது ஆதார்ல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு OTP வரும். ஸோ அந்த OTPயை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். OTP சரிபார்ப்பு முடிந்ததும் PM கிசான் கணக்கின் EKYC முடிக்கும் பணியை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட தவணை பணம் தங்கள் கணக்கிற்கு தவணை பணம் வந்துள்ளதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி எண் வச்சிருக்காங்க. அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. கவர்மெண்டோட ஒஃபிஷியல் ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 1st பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஜூலை 1st வீக் அல்லது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இதை பற்றின புது தகவல் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.